எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்மையும் கருணையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த 8 நாட்கள் இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டும். 8 நாட்களில் மட்டுமல்ல, தினமும் நாம் இந்த நாளும் சொல்றது போல ஆண்டவரை பாடுகளை குறித்து தியானித்தால்தான் அவர் எனக்காக இத்தனை பாடுகளை ஆண்டவர் பட்டிருக்கார் என்று நினைத்து நாங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்ய மாட்டோம். தேவனுக்கு விரோதமாக காரியங்கள் செய்ய மாட்டோம். இந்த நாளிலும் தியானத்துக்கு உதவியாக யோபு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நாங்கள் சென்ற முறை பார்த்த செய்தியின் 2ஆம் பகுதி, யோபு 16:18. பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. இந்த நாளும் நாங்கள் சென்ற முறையை பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இரத்தம் சிந்தினார், எத்தனை இடங்களில் சிந்தினார், அந்த இரத்தத்தினாலே கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாங்கள் போன முறை 6 இடங்களில் இரத்தம் சிந்தினார் ஆண்டவர். அதில் 3 பார்த்தோம். முதலாவது எங்கே பார்த்தோம்? எங்கே இரத்தம் சிந்தினார் என்று யாருக்கு ஞாபகம் இருக்கு? முதலாவது எங்கே ரத்தம் சிந்தினார் என்று பார்த்தோம்? கெத்செமனே தோட்டத்திலே. அதுல எங்களுக்கு கிடைக்க ஆசீர்வாதம் என்ன? ஜெபிக்க முடியாது இல்ல, இருளின் கிரியைகள் எல்லாமே அந்த கெத்செமனே ரத்தம் எங்களை மூடி மறைக்கின்றார். 2வது எங்கே ரத்தம் சிந்தினார்? எல்லாம் மறந்தாச்சு. பிலாத்தின் அரண்மனையில் வாரினால் அடிக்கப்படும் போது. அதனால என்ன செய்கிறோம்? அதனால் அந்த இரத்தத்தினாலே எப்படி அந்த பிசின் தைலம் போல, அந்த கிளியோம பிசின் தைலம் போல எங்களை அவருடைய இரத்தத்தின் தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். 3வது என்ன சொன்னேன்? முள்மூடி சுத்தப்படும். அப்போது என்ன செய்யுது? அந்த வாடி ரத்தம் எங்கள் சாவங்கள் எல்லாம் முறிகின்றது. இந்த சொன்னது போல இந்த நாங்கள் வாழ்கின்ற உலகம் இரத்தக்கரை படைந்தது. ஜாதி கலவரங்கள், இனக்கலவரங்கள், மத கலவரங்கள், 1000 சண்டைகள் இப்போ கண்கொள்ளாய் காணுகிறோம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இங்கிட்டு உக்ரைன், இஸ்ரேல், அங்கிட்டு பலஸ்தீன், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், யுத்தங்கள் நிறைந்து தினம் தினம் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டு ரத்தம் சிந்தி கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். இப்ப லட்சக்கணக்கான இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தினாலும் ஒரு ரத்தத்தை கொடுத்து மட்டும் பரலோகம் மலரை சொல்லுகிறது, பூமியே உன் ரத்தத்தை மூடி போடாதே என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் இது பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த தேவகுமார் மனுஷகுமாரனாய் பூமிக்கு வந்து அந்த விலையேற பெற்ற குற்றமற்ற ரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தி கொடுத்தார் தேவன். அந்த ரத்தத்தை யாராலுமே மூடி போட முடியாது. நான் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கின்றதோ, எதற்காக ரத்தம் சிந்தினாரோ அது நிறைவேறும் வரை அவருடைய ரத்தத்தை யாராலுமே மூடி மறைக்க முடியாது. பாருங்க, நான் முதலே சொன்னேன், இந்த பூமியில மற்றவர்கள் சிந்த ரத்தத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒன்றுதான் பரிசுத்தம் உள்ள ரத்தம். பாவ மன்னிப்பை உண்டு பண்ண ரத்தம், மீட்பை உண்டு பண்ண சாத்தானின் தலையை நசுக்கிய ரத்தம் தேவ பிள்ளைகளே. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் என்று சொல்லும் போது பொதுவாக ஏன், எப்படி, எதற்காக ரத்தம் சிந்தினார் என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டும். அது எங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நாம் பார்த்தோம், அவருடைய ரத்தத்தை நாங்கள் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். சிலுவைக்கு முன்பதாக சிந்த ரத்தம், சிலுவை பாதையில் சிந்த ரத்தம், சிலுவையில் சிந்த ரத்தம் என்று பார்த்தோம். அப்ப 3 முறை எங்கே பார்த்தோம்? இன்று 4வதாக ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆணிகள் கடாவப்பட்ட கைகளிலே சிந்தின ரத்தம். சிலுவை மரத்திலே அந்த அன்பான கரங்களை ஆணிகள் கடாப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிழ்ச்சியோடு நீட்டிக் கொடுத்தார். பாருங்க, இந்த உலகம் அனைத்தையும் உருவாக்கி அந்த பரமனின் கரங்களை மனிதன் பிடித்து கொடூரமான மரத்தை பிளக்க பயன்படுத்தும் ஆப்பு போன்ற ஆணிகளை அவருடைய அன்பான கரங்களிலே அடிப்பதற்கு மகிழ்ச்சியோடு கரத்தை நீட்டி கொடுக்கிறார். நினைத்து பாருங்கள் தேவ பிள்ளைகளை,
அந்த பெரிய சம்மட்டி போல அந்த சுத்தியை எடுத்து அந்த ஆப்பு போன்ற அந்த அணிகளை அடிக்க எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆண்டவர் அப்படியே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கொடுக்கிறார். அந்த கரங்கள் தானே களிமண்ணிலிருந்து தெய்வ சாயலில் அவருடைய ரூபத்தில் மனிதனை வரைந்தது என்பதை அவன் மறந்து விட்டான். அதை எல்லாமே மறந்து மனிதன் பாருங்க அந்த அழகான கரங்களுக்கு அந்த ஆப்பு போன்ற அணிகளை சம்மட்டியால் அந்த சிலுவையிலே வைத்து அடைகிறான். 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்து 7 குத்து விலங்குகளுக்கு உலாத சர்வவல்ல தேவன் முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக தம்முடைய கரங்களிலே ஆணிகள் கடாப்பட்டு ரத்தம் சித்தமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏதாவது செய்த காரணத்தோட்டம் செய்வார். இணைத்து பாருங்க அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பை. ஒரு குண்டூசி எங்களை கைகளை குத்தி விட்டாலே நாங்கள் துடித்து போவோம், வேதனைப்படுவோம். ஐயோ ரத்தம் போகுது, அது இதுல எவ்வளவு கத்துவோம் சின்ன ஒரு காயத்துக்கு. ஆனா அவ்வளவு பெரிய ஆணிகள் ஆண்டவருடைய கரங்களிலே துளைத்து கொண்டு ரத்தம் பீரிட்டு நரம்புகள்லாம் உடைந்து போயிருக்கோம். எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பான். சிந்தனை பாருங்க, ஒரு சின்ன குண்டூசி சின்ன காயம் தான் ரத்தம் போல தரும். அப்படியே கையை வச்சு அப்படியே ஆணிகளை சம்மட்டியால் அடிக்கும் போது அந்த நரம்புகள்லாம் வெடிக்கு எப்படி இருந்திருக்கும். ஒரு அன்பு ஆண்டவருடைய பாருங்க. அவர் சொல்லுகிறார், அவர் என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று அன்போடு தன் கரங்களை காண்பிக்கிறார். தேவப்பிள்ளைங்க, என் அன்பு மகனே மகளே பா, என்ன உன் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன். அந்த ஒழுங்கு ரத்தத்துக்குள் என்னோட உடன்படிக்கை செய்திருக்கார். தேவப்பிள்ளைங்க, ஏசாயா 41:13 சொல்லுது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்ராமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன். அவ்வளவு அன்புள்ள தெய்வம். அன்பானவர்களே, கைகள் எதை காண்பிக்கின்றன? சும்மா நாங்கள் கைகளை போயிட்டு நாங்கள் வேறு மதங்கள் இருக்கோம், எதை போய் கையில போயிட்டு காப்போம், என்ன பார்ப்போம்? சாத்த பார்ப்போம். சாத்தத்தை என்ன சொல்லுவாங்க? எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எதிர்காலத்தை குறிக்கின்றது தேவ பிள்ளைகளே. ஆகவே சாத்த பார்க்கல சொல்ல எதிர்காலத்தில் அவனுக்கு அது நடக்கும், நீ பணக்காரனாவோ வீடு வாங்க காலாவோ கல்யாணம் முடிப்ப எல்லாம் எதிர்காலத்தை பார்த்தா நரம்பு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய கையில் பாவம் நிறைந்திருக்குமானால், என்னுடைய உங்களுடைய கரங்களில் பாவம் இருக்குமானால் தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு எதிர்காலம் இல்லை. அந்த பாவம் என்ன செய்கின்றது? ஆசீர்வாதத்தை தடுத்து முடிவில் எங்களை நித்தியத்துக்கு இல்ல நரகத்திலேயே போயிட்டு தள்ளுகின்ற தேவ பிள்ளைகளே. வேதம் தெளிவாய் சொல்லுகிற, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செட்டு விட்டு விடுகிறவோ இரக்கம் பெறுவான். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாலிப வயதின் பாவங்கள் அவன் எலும்புகளோடு படித்துக்கொண்டு அவனை அக்கினி கடலுக்கு செல்லுகிறார். பாவம் செய்யும் போது பூமியில எல்லாம் சந்தோஷமா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். பிசாசைனா உலகத்தின் அதிபதி அவன் எல்லாம் கொடுப்பான், நல்லா செழிப்பா இருக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா முடிவு பயங்கரம். இந்த அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் சந்தோஷங்களுக்காக, ஒரு நாள் சந்தோஷங்களுக்காக பாவத்தில் விழுகிறோம். ஆனா முடிவு பயங்கரம், அது நித்திய மகாவேதனையான தேவ பிள்ளைகளே. இப்ப விளங்காது. ஆகவே பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கின்றது. லேவியாகமம் 14:11. இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுக்களின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த தலத்துக்காய் பிரயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுக்குள்ளே நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் அப்படியே செய்ய கடவர். ஒரு ஆத்மாவுக்கு பாவத்தை செய்கிறது ரத்தமே. பரிசுத்தமான ரத்தத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தி நிமித்தம் அவருடைய ரத்தத்தில் எங்களுக்கு என்ன உண்டாயிருக்கின்றது? பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7. எபேசியர் 1:7.
அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் அவருடைய இரத்தத்தினாலே. வாலிபன் ஒருவன் மரண தருவாயில் இருந்தபோது மார்ட்டின் லூதர் ஓடோடி வந்து அந்த வாலிபனை கேட்டான், மகனே, இந்த பூமியை விற்று நீ தேவனத்துக்கு செல்லுகிறாய், நீ எதை ஆண்டவருக்கு கொண்டு போகிறாய் என்று அவன் புன்முள்ளோடு சொன்னான். ஐயா, என்னுடைய தாழ்மையான ஆத்மாவை நான் கொண்டு செல்கிறேன் என்று. ஏன்? இயேசு கிறிஸ்து இரத்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி சுத்தி கரைக்கிறது. அவர் முகம் பிரகாசித்து மகிழ்ச்சியோடு அந்த கண்களை மூடினான். தேவ பிள்ளைகளே, நாங்கள் பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், நினைக்க பார்த்தி போனக்கள் அந்த பத்தான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்க நான் பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ன செய்யணும்? ஒரு காளையோ ஆட்டுக்குட்டியோ தேவ சமத்துக்கு கொண்டு வந்து அதில் என்ன செய்வான்? பாவம் செய்தவன் அப்படியே தன் பாவங்களை எல்லாம் ஒவ்வொன்றும் சுமத்தி கொண்டே போவான். சுமத்தி கொண்டே போயிட்டு எல்லா பாவங்களையும் இந்த ஆட்டின் மேல் சுமத்தின பின்பு ஆசாரியன் பலிபீடத்திற்கு எடுத்து அந்த ஆட்டையோ காளையோ பலியிட்டு சொல்லுவான். அந்த ஆடு அவன் சொல்வான், இந்த ஆடு ஒன்று பாவங்களை எல்லாம் சுமந்து உனக்காக மதித்து விட்டது, நீ போ, உன்னோட சமாதானத்தோடு போ, உன் பாவங்கள் எல்லாம் மூடி விட்டது என்று அவன் சொல்லுவான். அது பழைய ஏற்பாட்டில். வேதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எடுத்து வாசிப்போம். நாங்கள் சங்கீதம் 32:1-2 வாசிப்போம். சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்படிதான். இப்படி அந்த ஆட்டையோ காளையோ பிரதான ஆசாரியர்கள் கொண்டு அந்த பலிபீடத்தில் அந்த பாவங்களுக்காக சுமத்து இப்படி இந்த சமாதானம் இந்த வாசல்களை சொல்லிவிட்டு மிகுந்த சமாதான வீட்டுக்கு செல்வான். காலகாலமாய் அநேக பலிகள் மனிதனுடைய பாவ மன்னிப்புக்காக செலுத்தப்பட்டது. ஆனா எல்லாம் பாவங்களை மூடின ஒழிய பாவங்களை தற்காலிகமா டெம்பர்லியா பாவங்களை எல்லாம் கழுவி பூர்ணமான ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர முடியவில்லை. ஆகவே முழு மனித குலமும் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை தேடின தேவ பிள்ளைகளை. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிரசித்த விவசாயம் என்ன சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்த தேவ ஆட்டுக்குட்டி. தேவ பிள்ளைகளை, அடிக்கப்படும் கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மைந்தாய்க்கு முன்பாக சத்தப்படி ஆட்டை போலவும் அவர் வாயை திறவாதிருந்தார் ஏசாயா சொல்லுகிறார். ஆகவே தேவ பிள்ளைகளை, அவருடைய கரங்களிலே அந்த ஆணிகள் என்ன செய்கின்றது? எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவுகின்றது. கழுவி எங்களை பரிசுத்தமாய் மாற்றுகின்றது. அதுதான் ஆணிகள். எங்களுடைய கைகள் எல்லாம் பாவம் செய்து பாவக்காரன் நிறைந்திருக்கின்றன. எதிர்காலமே பாவத்துக்குள்ளார். அதை நீக்குவதற்கான அந்த கல்வாரி சிலுவையிலே தன் கரங்களை நீட்டி கொடுத்தார். அந்த இரத்த சிந்தது மூலம் எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறதே. அவரே அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அக்கிரமங்களை எல்லாம் சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டும் துக்கங்களையும் சுமந்தார். அவருடைய ஆத்மா தன்னை குற்றநிமப்பட ஒப்புக் கொடுத்தது. ஆகவே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ராத்தம்பளம் போல இருந்த சிவந்த பாவங்களை அடக்கி பஞ்சம் போல வெண்மையாக்கி இருக்கிறார். பாருங்க, அந்த அன்பான தேவன், இந்த உலகத்தை படைத்த பரமன், தன் கரங்களாய் களிமண்ணை எடுத்து தன் சாயலாக ரூபமாக அப்படியே வடிவமைத்தார் மனிதனை. அந்த மனிதன் அவரை பிடித்து சம்மட்டியா ஆப்பு போல கொண்ட ஆணிகளை வைத்து அடித்தார். ஆனாலும் அந்த ஆண்டவர் அவன் மேல் வைத்த அன்பினால், அந்த விலையேற பெற்ற அன்பினாலே, அந்த கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட அந்த கரம்லாம் உடைந்து போயிருக்கும், நரம்பு எல்லாமே உடைஞ்சு போயிருக்கும். அப்படியே கரங்களை கொடுத்தார். என் பிள்ளைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. என் பிள்ளைகள் எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் என்று பாருங்க, எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை எத்தனை முறை நாங்கள் எத்தனை காரியங்களை மறுதளித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது 5வது சங்கீதம் 22
16, 17. நான் மெசேஜ் முடிச்சிட்டு எல்லாத்தையும் யாருக்கும் அர்த்தம் கேட்க போறேன், சொல்ல ரெடியா இருக்கு. ஓகே? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகள் எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார் என் அருமை ஆண்டவர் படப்போகிற பாடுகளை குறித்து. அடுத்தது ஆணிகள் கடாவப்பட்ட கால்களில் சிந்திய ரத்தம். அது எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்குது என்று பார்ப்போம். அடுத்து என்ன? ஆணிகள் கடாவப்பட கால்களில் சிந்தின ரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை சிந்தித்து பாருங்க. எவ்வளவு அருமையான பாதங்கள், பாசமுள்ள பாதங்கள். கற்களிலும் முட்களிலும் நடந்து திருந்து அன்போடு தேடி வந்த பாதங்கள் அல்லவா அவைகள். இங்கெல்லாம் ரோட்கள் பரவாயில்ல, நான் இஸ்ரேல் போயிருக்கலாம் தெரியும். அந்த பாதைகள் எவ்வளவு இதா இருக்கும். அந்த நேரம் கார் இருந்துச்சா? இல்ல வேன் இல்ல. ஆண்டவர் கழுதையில வந்திருக்கோம்ல, நடந்து வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஆண்டவர் இருந்த அந்த பெத்லகேம் அங்கெல்லாம் இருந்து ஜெருசலேம் வரணும்னா, நசரேத்ல இருந்து எருசலேம் கிட்டத்தட்ட 250-300 கிலோமீட்டர் நடந்து வரணும். எப்படி ஆண்டவர் சுவிசேஷம் சுமந்து வந்திருப்பார். ஏசாயா 52:7 எடுத்து வாசிப்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. என் ஆண்டவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகான பாதங்கள். அதில் ஆணிகள் கடாவப்பட தன் சிலுவையை ஒப்பு கொடுத்தாரே. அவருடைய பாதத்தில் தானே மாத்தாளின் சகோதரன் மரியா அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற இனிமையான வசனங்களை கேட்டு தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவருடைய பாதத்தில் தானே அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனிதன் புத்தி தெளிந்து நல்ல வஸ்திரங்களை உடுத்து அமர்ந்திருந்தார். பாவியான ஸ்திரீ அந்த வெளியேறப்பட்ட நவல தைலத்தை அவருடைய கால்களில் போட்டு தலைமையிலால் கண்ணீராலும் துடைத்தாள் அல்லவா. வேதம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தின் மேன்மையை நாங்கள் பார்க்கலாம். தேவர்களே, நன்றி பெருக்கினால் அவருடைய பாதங்களில் விழுந்த பேதுருவாடிகள், அவருடைய சித்தம் அறிய அவருடைய பாதங்களில் விழுந்த பரிசுத்த பவுலடிகள், காணிக்கைகளை கொண்டு வைத்த சாஸ்திரங்கள், இப்படி அநேக பார்க்கலாம். இன்று அந்த பாதங்கள் பரிசுத்தவான்கள் வேதத்துள்ள ஆழமான ரகசியங்களை அறிந்து கொள்ள பள்ளிக்கூடமாக சர்வ கலாசாலைகளாக இருக்கின்றன. இந்த பரிசுத்தவான்கள் பல மணி நேரம் கர்த்தருடைய பாதத்தில் செலவழிக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள். அன்று இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் கொடூரமாய் ஆணிகள் கடாவப்படவும் அவர் அந்த சர்ப்பமாகி சாத்தானை நசுக்குவார் என்று பிதா ஏற்கனவே எங்கே வச்சு சொன்னார்? ஏதேன் தோட்டத்தில் வைத்து சொல்லிவிட்டார். தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார். என்ன சொல்லுகிறார்? உனக்கும் உன் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிக்காலை நசுக்குவாய். தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கார். தேவர்களே, பாருங்க, ஆதாமை தந்திரமாய் யார் வஞ்சிக்கிறான்? வலுசற்பமாய் சாத்தான். ஆதாமுடைய அந்த அதிகாரத்தை பறித்து அவனுடைய தலைக்கு மேலே இருந்து மனிதனுடைய ஆராதனையும் துதியையும் அவன் பெற்றுக் கொள்கிறான். பெற்று இன்றைக்கு பல மதங்களில் பாருங்க சர்ப்ப ஆராதனை இருக்கின்றது. சர்ப்பத்தை வணங்குகிறார். இன்றைக்கு அநேக மதங்கள் இருக்கின்றன. ஆண்டவர் ஆனால் கல்வாரி சிலுவையிலே சாத்தானை தன் பாதங்களுக்கு கீழ்படுத்தினான். வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்கினான். வலு சர்ப்பமுடைய பாதங்களை மூலமாய் நசுக்கி ரத்தம் பீறிட்டு இன்றைக்கு பிசாசின் வால் மட்டும்தான் ஆடுது. அதுல தான் கிறிஸ்தவர் நாங்கள் விழுந்து இருக்கிறோம். எப்பயோ அந்த தலையை நசுக்கி விட்டார். அதுக்கு தான் அந்த கல்வாரி சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டது. சாத்தானை தலையை நசுக்கும்படியாக. இன்று சாத்தான் தலையே இல்லை, அவனோட வாழ தான் திரும்ப திரும்ப நாங்கள் விழுந்து பாவத்துல உருளு கொண்டு இருக்கிறோம். ஆனால் கிரியை செய்ய முடியாது. இன்று அந்த சாத்தானின் தலையிலிருந்து வர இந்த பிசாசின் ரத்தம் என்ன செய்ய தெரியுமா? அந்த ரத்தத்தின் ஆண்டோடைய பாதங்கள ரத்தம் என்ன செய்ய
சாத்தான் தலையை நசுக்கிற மந்திரம் தந்திரம் வெள்ளி சூன்யம் எல்லாத்தையும் இல்லாமக்குறாரு. அது எல்லாமே அழித்து போடுகின்றது. சத்துருக்கு மேல் பிசாசின் வல்லமை கொடுக்க அந்த ரத்தங்களை போதுமானதா இருக்கு தேவர்களே. இந்து கிறிஸ்தவர்கள் அநேகர் இப்படி வார்த்தைகள் இருக்கும்போது மந்திரங்களையும் தந்திரங்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், பிசாசுக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசை ஜெயம் பண்ண முடியாது. அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவனுடைய காலிலே ஆணிகள் கடாவப்பட்டு அதுக்கு சாத்தானின் தலையாண்டு ஸ்வரசர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்கினார். அதனால எங்களுக்கு ஜெயம் கொடுத்திருக்கா. மந்திரம் தந்திரம் வெள்ளி சூனியங்கள் சாத்தானை சத்துருவை ஜெயம் கொள்வதற்கு தேவர்களே நானும் நீங்களும் என்ன செய்கிறோம்? ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தினாலும் என்ன செய்கிறோம்? சாட்சிகள் வசனத்தினாலும் அவரை ஜெயித்தார் என்று சொல்லுகின்றது. சத்துருவின் ஜெயம் கொள்ளும்படி அநேக வாக்கு தத்தங்களை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் வர ரத்தத்துக்கு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு அநேகருக்கு நாங்க தான் சும்மா அவனோட வாழ போயிட்டு விழுந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் அந்த ஆசீர்வாதம். முதல் 2வது அவங்களுக்கு 5வது ஆசீர்வாதம். அதுதான் கல்வாரி சிலுவையிலே அந்த அவருடைய கால்களை ஆணிகள் கடாப்பாடு அவர் அப்படி கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை, விரோதமாக இல்லை என்று சொல்லுகிறார். இதோ சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், உங்களை யாரும் சேதப்படுத்த மாட்டாது. ஆனா நாங்க திரும்ப 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 அந்த வாழ விழுந்து கொண்டே இருக்கும். சிங்கத்தின் மேலும் மிரியன் பாம்புகள் மேலும் நீ நடந்து பலசிங்கத்தை வலு சிற்பத்தை மெலித்து போடுவார். வார்த்தைகள் சும்மா வாசிக்க மட்டும்தான். நான் எங்களுக்கு சுதந்திரத்துக் கொள்ள வேண்டிய பிறகு அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே அருமை ஆண்டவர் ரத்தம் சிந்தினார். அந்த 6 இடங்கள்ல சொல்லுற அந்த 6 இடங்களில் ரத்தம் சிந்த ஆசீர்வாதங்கள் நாங்க பெற்றுக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் என்று சொல்லி பாருங்க, எந்த பிசாச கூட்டமும் ஓடும். நான் அனுபவத்தை சொல்லுகிறேன், அனுபவ சாட்சிகள் இருக்கின்றன. ஒரு பெரிய எத்தனையோ பிசாசுகளை நான் விரட்டி இருக்கேன், கண்ணால பிசாசுகளை கண்டு இருக்கேன், பிசாசு கூட்டத்தை நான் விரட்டி இருக்கேன். ஒரு ஊர் மாதிரி பிசாசுகள் வந்தது, சூட்டிக்கிட்ட நீ வந்து நிக்கிது. ஒரு நாள் அப்படியே ஒரு பிசாசு கூட்டம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிசாசுகள் இயேசு கிறிஸ்து ரத்தம் வெட்டி அப்படியே சூட்டிட்டு தலைக்கிட்டு அப்படியே அந்த பிசாசு கூட்டமே வந்திருக்கு. என்ன செய்யணும் எனக்கு தெரியல, கொள்ளையோ என்ன தெரியல. அப்படியே ஆண்டவர் எழுப்பாற்றாரு, அப்படியே அப்படியே ஒவ்வொன்றா போகுது வீட்டை விட்டு. திரும்ப ஒரு நாள் அப்படின்னு ஒரு பிசாசு வருது ரூம் உள்ளுக்கு, அப்படியே வெட்டி கொண்டு போய் ஜங்கால போகுது ஒரு இடத்துல. அப்படி ஆண்டவர் அப்படி அந்த கிருபையை தருவார் தேவ பிள்ளைகளே. லட்சக்கணக்கான பிசாசுகள் எல்லாத்தையும் ஒரே வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ரத்தம் சொல்ல எல்லாம் ஓடுது. ஆண்டவர் உடம்பு சொல்லக்கூட இருக்குது. அவ்வளவு ஆண்டோட வல்லம் உள்ள வசனத்தை அந்த ஜெயத்துக்கு அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளணும். நான் சாட்சியா சொல்றேன், தேவ சமூகத்துல பொய் சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான பிசாசுகள் அப்படியே வந்து யுத்தத்துக்கு மாதிரி வந்து நிக்குது. எல்லாத்தையும் காட்டுனேன் ஆண்டவர். அந்த நேரம் எனக்கு ஒரு சூட்டி கத்துது. அந்த எனக்கு அப்படியே முடிப்பு வந்து எனக்கு நானும் இந்த இதுலே தான் அந்த ஆவிக்குரிய ரீதியாக விரட்டும் அப்படியே எல்லாம் ஓடிட்டேன். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, மந்திரங்களை கொடுத்து பயப்படாங்க, சூனியங்களை கொடுத்து பயப்படாங்க, பிசாசை கொடுத்து பயப்படையே தேவைங்க. அவனை எதிர்த்து நில்லுங்க. உலகத்தில் இருக்கிறோம், உங்களில் இருக்க அவர் பெரியவர். ஆமென். அச்சே கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை, எதையும் செய்ய முடியும். அடுத்ததாக 3வதாக, ஆகவே அவருடைய கரங்களினாலே ஆணிகள் கடாப்பட எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன? எங்களை எதிர்காலத்தில் பாவங்களை எல்லாம் நீக்கி எங்களை நீத்தியத்துக்குள்ளால் செய்கிறார். அப்ப கால்களில் ஆணிகள் கடாப்பட என்ன ஆசீர்வாதம் வருது? மேற்கொள்ள மந்திரத்தான் எல்லாரும். அடுத்தது கடைசியாக 6வது யோவான் 19:34. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அடுத்த பார்க்க போறோம். ஈட்டியால் குத்தப்பட்டு விழாவில் இருந்து வழிகிற ரத்தம், அதனால் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? விழா என்பது மிக முக்கியமான இடம், பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய இடம். அங்கே ஒரு மரணத்தை சுத்தி பாதுகாக்க அந்த விழா எலும்புகள் இருக்கிறது. எங்களை இருந்ததை சுத்தி அது பாதுகாப்பாக விழா எலும்புகள் இருக்கின்றது. ஆதாம் பாரு, கர்த்தர் ஏற்ற துணை ஏற்படுத்தினேன் என்ன செய்தார்? ஆதாம் விழா எலும்புகளை அவர் சிருஷ்டித்தார். என்ன செய்தார்? ஆதாமுக்கு ஆய்ந்த நித்திரை வர பண்ணுகிறார். அவன் நித்திரை அடைந்த பின் அவன் விழா எலும்பு எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அப்படியே அந்த மனுஷனை
அந்த மனுஷன் இந்த விழா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி அதை மனுஷனுக்கு கொண்டு வந்து வைக்கிறார். அப்ப ஆதாம் என்ன சொல்றான்? இவன் எலும்புமாய் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கார் என்று சொல்லி எடுக்கப்பட்ட மனுஷி என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் பார்க்கிறோம். ஆதாம் நித்திரை அடைந்தான் என்ற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆகவே நித்திரை என்பது இங்கே சரீர மரணத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையிலே நித்திரை அடைந்தார். அந்த யோவான் 19:33 எடுத்து வாசிங்க. அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. என்ன கண்டார்கள்? அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு போர் செய்வர்கள் அவருடைய விழாவிலே ஈட்டினாலே குத்துகிறார்கள். அவருடைய சரீரத்திலே மீதிருந்த ரத்தம் எல்லாமே தண்ணீரும் புறப்பட்டது. ஆண்டவர் எல்லாமே ரத்தம் சந்தி விட்டார். ஆண்டவர் உடம்புல ரத்தமே இல்லை. கடைசியா ரத்தமும் தண்ணீரும் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு நீங்க பார்க்கலாம் 6 to 6.5 லிட்டர் தான் உடம்புல ரத்தம் இருக்கும். 6.5 லிட்டர் இருக்கும். அந்த 6 லிட்டர் ரத்தம் ஆண்டோட போயிட்டு கடைசியா தண்ணி தான் வருது. எப்படி பாருங்க, ஆதாமை நித்திரை செய்து ஆதாண்ட விழாவிலிருந்து ஏவாளை உருவாக்கினாரோ அதே போலத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நித்திரை செய்து கர்த்தர் அவருக்காக என்ன செய்தார்? ஒரு மணவாட்டியை உருவாக்கினார். அந்த மணவாட்டி தான் யாரு? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அல்லேலூயா. அந்த மணவாட்டி தான் கிறிஸ்துவின் விழாவில் சிந்தின ரத்தத்தில் கிறிஸ்துவுக்கு என்ன கொண்டு தந்தது? ஒரு மணவாட்டியை கொண்டு தந்தது. பிள்ளைகளை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகின்றது. அப்போஸ்தலர் 20:28 வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு போதும் என்ன சொல்ல? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. தேவப்பிள்ளைகளே, ஆகிய கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்க உறவை குறித்து பவுலடிகள் பேசிக்கொண்டே வருகிறார். எபேசிய நிருபத்துல வந்து முடிவிலே என்ன சொல்லுகிறார்? 5:32 எபேசியர் 5:32 எபேசியர் 5:32. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். என்ன சொல்லுகிறார்? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகிய கிறிஸ்து சரீரத்துக்கு என்ன இருக்கா? தலையா இருக்கிறார். சபையானது சரீரமா இருக்கிறது. தலையானது எப்படி பூர்ண பரிசுத்தமாய் விளங்குகிறதோ அதே போல சபையும் கூட கரை திரையற்ற மாசற்ற மணவாட்டியாய் விளங்கும்படி சபையை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். தேவாய்க்கிறதோடு பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்கு தேவவைராக்கியம் கொள்ளுகிறேன். என்னதுக்காக? நான் உங்களை கற்புள்ள கன்னியா கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க. அப்ப சபை என்ன? கற்புள்ள கன் அப்படின்னா மணவாட்டி. அப்ப மணவாளன் ஆண்டவராகிய வேதம் எப்படியாய் சொல்லுகின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து நில்லுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன வேதனை இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் வந்து நில்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழாவில் எழுப்புகிற அந்த ரத்தம் ஒவ்வொரு நாளும் அதை எங்களை தூய்மைப்படுத்தட்டும், சுத்திகரிக்கட்டும். கிருபை மேல கிருபை கிடைக்கட்டும், மகிமை மேல் மகிமை, பரிசுத்த மேல் பரிசுத்தம் கிடைக்க அழைக்கப்பட்டிருக்கும் தேவ பிள்ளைகளே. ஒரு நாள் நானும் நீங்களும் சீயோன் பர்வதத்திலே ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவோடு நானும் நீங்கள் நிற்க போகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்து எங்களை அந்த பரிசுத்தப்பட்ட ரத்தம் தான் எங்களை பூர்ணமாக்க பிள்ளைகளே. பாருங்க, நாங்கள் 6 இடத்துல பார்த்தோம். 6 இடத்துல ஆண்டவர் ரத்தம் சிந்துறார். முதலாவது கெத்செமனே தோட்டத்தில், 2வது பிலாத்துவின் அரண்மனையில், 3வது யூதர் கையில் ஒப்பு கொடுத்து வெளியே கொண்டு முட்களிடம் சூட்டப்பட்ட போது, 4வது கல்வாரி சிலுவையிலே கைகளிலே ஆணிகள் கடாப்பட போது, 5வது சிலுவையிலே கால்களில் ஆணி கடாவ போது, 6வது ஈட்டினால் விழாய் கொண்டு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. சிருஷ்டிப்பின் மனிதன் எத்தனை நாள் உருவாக்கப்பட்டான்? 6ஆம் நாள்.
தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 6 என்பது மனிதனுடைய இலக்கம். வேதத்துல ஒவ்வொன்றுக்கு இலக்கம் இருக்கு. அந்த 6 என்பது மனிதனுடைய இலக்கம். 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக இது மட்டும் 6000 வருடங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப பூமி உருவாக்கப்பட்ட 6000 வருடங்கள் இருக்கின்றது. வேதத்தில் எத்தனை புத்தகம் இருக்கின்றது? 66 புத்தகங்களை தேவன் அருளி செய்திருக்கார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று பார்த்தீங்களா? ஒரு 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக கல்வாரிசியில எத்தனை மணி நேரம் ஆண்டவர் தொங்கினார்? 6 மணி நேரம் தொங்கினார். காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். அந்தி பலி செலுத்தும் நேரம் ஆகிய 3 மணியில் தொங்கி தன் ஜீவனை கொடுத்தார். அதே நேரத்தில் அவர் சரீரத்திலும் மாம்சத்திலும் ஆத்மாவிலும் அடைந்த வேதனைகளை சொல்லி முடியாத தனது கிறிஸ்துவராகிய இயேசு தன் ரத்தத்தினாலே மனு கொட்டின சம்பத்த ஆசீர்வாதங்களையோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. 6ஆம் நாள் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக பாருங்க, 6 இடங்களில் ரத்தம் சிந்தினார். ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய ஆண்டவர்! தியானிக்கும் போது தேவ ஆவியானவர் பேசும்போது ஆச்சரியமா இருக்கின்றது. அந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த 2 பகுதியாக பிரிக்கலாம். சிலுவைக்கு முன்பாக 3 இடங்களில், சிலுவையிலே 3 இடங்களில். முதலாவது கெத்செமனே தோட்டத்தில் அவர் ரத்தம் சிந்தினார். தேவர்களே, சிலுவையில் அருவப்படுவதற்கு முதலாவது நாள் பெரிய வியாழக்கிழமை அன்று வளமையாய் அவர் ஜெபிக்கும் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். ஜெப நேரத்திலே வியாகுலப்பட்டு இரத்த வேர்வை சிந்து ஆத்ம வியாகுலை அடைந்து ஜெபம் பண்ணினார். அந்த இரத்தம் என்னை உங்களை என்ன செய்கின்றது? ஜெப வீரனாய் மாற்றுகின்றது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஜெபிக்க முடியாமல் எங்களுக்குள் இருளின் அதிகாரங்கள் எல்லாத்தையும் உட்டைத்தங்களை ஜெப வீரராய் மாறுகின்றது. விண்ணப்ப ஆவியை, ஸ்தோத்திர ஆவியை எங்களுக்கு தருகின்றது. அது மட்டுமல்ல, அதை என்ன செய்கின்றது? அந்த கெத்செமனே தோட்டம் நாங்கள் தனியாக ஜெபித்தால் நாங்கள் சோர்ந்து போவோம். பிசாசு வந்து எங்களோட சிந்தைகளை எல்லாம் உடைத்து போடுவோம். பார்க்க கொஞ்சம் ஜெபி உட்கார்ந்தா அந்நேரம் போன கிட்டோம், ஃபேஸ்புக்கு போவோம், எதுக்கு போனால் அப்படியே போய்கொண்டு கை அவர் போடும் ஜெபிக்க விட்டுடும். இல்லை டிவியப்பா இந்த சாப்பிட்டு அப்படியே போய்கொண்டு வெயில் சத்துவ சிந்தையை கொழுத்து போடுவான். ஆனால் நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கைகோத்து ஜெபிக்கும் போது நீங்கள் சத்துருவின் அந்த வல்லமைகளை எல்லாம் மேற்கொண்டு ஜெபிக்க முடியும். தேவர்களே, 2வது பெரிய வெள்ளி அன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே பிலாத்துவின் அரண்மனையிலே குற்றவாளிகளை விசாரிக்கும் அந்த கொடிய பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு 40 முறை 39 முறை வாளினால் அடிக்கப்படுகிறார். ஆண்டவருடைய உடம்பெல்லாமே துடைக்கப்படுகின்றது. உடம்பெல்லாமே காயம் பார்க்க முடியாது. எப்படி நான் சொன்னேன், கிளியோத் மலையில் இருக்கிறத பிசின் தைலம் போல தேவ பிள்ளைகளே, அவருடைய ரத்தம் உடம்பெல்லாம் வலிக்கின்றது. எப்படி அந்த தைலம் சுகம் அளிக்கின்றதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வத்திலிருந்து வந்த ரத்தம் எனக்கும் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்கின்றது. 3வது பிலாத்தின் அரண்மனைக்கு வெளியே ஆண்டவர் யூதர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது அவருக்கு முட்களால் செய்யப்பட்ட ஒரு கிடத்தை சூட்டுகிறார். 90 முட்கள், பீனா கிறிஸ்டி என்ற முல்லை, அது இஸ்ரேல் நாட்டில் இருக்கின்றது. அந்த முல்லை உபயோகிக்கிறார்கள். அப்படியே முட்கிடத்தை போட்டால் மட்டுமல்ல, அது போட்டு அப்படியே தடினால் அடிக்கிறார்கள். அப்படியே அந்த முட்கிடம் ஆண்டவனுடைய தலையில் இறங்கி ஆண்டவர் ஒரு பார்வை இழந்து விட்டார். அதே போல அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எனக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் வரை அந்த 150 கிலோ பாரமான சிலுவை சும ஆண்டவர் ஒரு பார்வை இல்லை. ரத்தம் போய்கொண்டே இருக்கின்றது. அந்த அது எதற்காக? அந்த முட்கிடம் எங்களை சாபங்களை எல்லாம் முறிக்கும்படியா. ஏன்னா பரம்பரை சாபங்கள், குடும்ப சாபங்கள், நமக்கு நாமே வரக்க சாபங்கள் இருக்குது. அந்த சாபங்களை முறியடிக்கும்படியே தன் கல்வாரி சிலுவையில் அந்த முட்கடத்தை சோட்டினான். 4வது சிலுவையில் அறையப்படால் கையில் ஆணிகள் கடாப்படுது. நான் ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே பார், நான் உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறேன். நான் உன்னை உள்ள கையில் வரைந்து உன்னை மீட்பதற்காக, உன்னை பாவங்களை கழுவதற்காக என் கைகளை நான் அன்போடு கொடுத்தேன் என் கையில் சொல்லுகிறார். கை என்பது எங்களுடைய எதிர்காலத்தை குறிக்கின்றது. அதாவது எங்கள் நித்தியத்தை, நாங்கள் நரகத்திலேயோ பாதாளத்திலேயோ செலவழிக்காத பரலோக பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கும் தரும்படியாகத்தான் தேவனே என்னை உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்தான் கைகளில் ஆணிகள் கடாப்பட்டது. 5வதாக அவருடைய அழகான பாதங்களில் ஆணிகள் கடாப்பட்டது. பிசாசின் மேல் ஜெயம் எடுப்பதற்காக அந்த பாடுகளை, வேதனையை, துன்பத்தை அவர் சகித்துக் கொண்டார். ரத்தம் சிந்தி சாத்தானின் தலையை ரசிக்கினார்.
நசுக்கி எங்களுக்கு விடுதலை தந்திருக்கார். பிசாசின் மேல் அதிகாரத்தை தந்திருக்கார். தேவ பிள்ளைகளே, வெள்ளி சூனியங்கள் மேல் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆறாவதாக அவர் ஜீவன் பிரிந்த பிறகு ஒரு போர்ச்சைகள் ஈட்டியால் அவருடைய விழாவினை கொத்துகிறார். அப்போது இரத்தமும் தண்ணீரும் அப்படியே வந்தது. அதனால் அவர் என்ன செய்தார்? அவருடைய மனவாட்டியாகிய தன் ரத்தத்தினாலே மனவாட்டியாக சபையை உருவாக்கி இருக்கிறார். எப்படி ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை உருவாக்கினாரோ, குத்தப்பட்ட அது கிழிக்கப்பட்ட விழா எலும்பிலிருந்து மனவாட்டாகிய இயேசு கிறிஸ்துவின் சபை உருவாக்கப்பட்டது. நானும் நீங்களும் தேவப்படுகிற அன்பானவர்களை வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய அன்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அன்பானவர்களே. அவருடைய அன்பை நினைச்சா நாங்கள் திரும்ப திரும்ப பாவம் செய்ய மாட்டோம். அவ்வளவு அடிக்கப்பட்டு இருக்கிறார், அவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறார். அவர் அடைந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆரம்பிச்ச வேதனை 17 மணித்தியாலங்கள். அந்த நைட் இரவு 8-9 மணி போல தான் அவருக்கு பிடிச்சிட்டாங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் இருந்து மறுநாள் 3 மணி வரை ஆண்டவர் தண்ணி கூட குடிக்கல, ஒன்றுமே சாப்பிடல. அடி, வேதனை, ரத்தம் போகுது. அப்படியே விசாரணைகள் 6 ஊர் ஆண்டவர் விசாரிக்க மாட்டேங்கிறார். அங்க இங்க அலக்கழிச்சாங்க. முதலாவது அண்ணா, கைபா, பிலாத்து, ஏரோது, திருப்பி பிலாத்து, அவ்வளவு விசாரணை. திருப்பி குற்றவாளிகள் உடையெல்லாம் கழட்டி வாரினால் மாறி மாறி அடிக்கிறார்கள். ரத்தம் போகின்றது. துப்பினார்கள், அவமானப்படுத்தினார்கள், ஷூக்காலால் மிதித்தார்கள். ஆண்டவர் ரோட்டில் போகும்போது கூட சிலுவை திங்கள் எச்செல்லாம் துப்புனாங்க, அவமானப்படுத்தாங்க. வரலாறுகள் சொல்லுகின்ற வரலாறு புத்தகங்கள் இருக்கின்றன. அவ்வளோ கேவலப்பட்டான். இயேசு பண்ணான், கேலி பரியாசம், எல்லாத்தையும் நீ ரட்சித்த, உன்னை கூட ரட்சிக்கொண்ட திராணி இல்லையே. எப்படி விடப்பட்ட எல்லாவற்றையும் தாங்கி கொண்டாரே. எதற்காக? நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட வைப்பதற்காக. அன்று ஆண்டவர் ஒரு நிமிஷம் பிதாவை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணியிருந்தால் கோடிக்கணக்கான தெய்வத்துடன் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டிருப்பாரு. ஆனால் எல்லாவற்றையும் அந்த பரமன் சகித்து கொண்டாரே. ஏன்? என் மீது உங்கள் மீது வைத்த அன்பினாலே தானே. அந்த அன்புக்கு என்ன செய்ய போகிறோம்? அந்த அன்புக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தேவப்பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையுடைய பாடுகள் எல்லாம் சிந்தித்து பாருங்க. எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள். ஆனால் எல்லா பாவங்களையும் நீக்க அவருடைய ரத்தம் போதுமான. தேவப்பிள்ளைகளே, அந்த வெளியேறப்பட்ட காரணம் அவருடைய ரத்தம் அபூர்வமானது. முழு சரித்திரத்தை ஒரே ஒரு முறை தான் மனுஷனுக்கும் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஒரே ஒரு முறை தான் சிலுவையில் அடைக்கப்பட்டார். அவர் அடிக்கப்படும் போது கிறிஸ்து இனி அடிக்கப்படும் பூமிக்கு வரப்போவதில்லை. கிருபையா இந்த நாட்களை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. எப்படி? அவருடைய ரத்தத்தை விசுவாசிங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ரத்தத்தில் இருக்க ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ளும். பொன்னையும் வெள்ளியையும் பாக்கிலும் அவருடைய ரத்தம் வெளியேற பெற்றது. வைரத்தையும் வயிறோடு எதிர்பார்க்க அவருடைய ரத்தம் வெளியேற பெற்றது. இந்த உலகத்தில் எல்லா சொத்துக்கள், எல்லா காசு, பேங்க், கோடிக்கணக்கான அவருடைய ரத்தத்தை மதிப்பிடவே முடியாது. பிள்ளைகளே, போனது போட்டு ஆண்டவர் இப்போ மன்னிக்க தயாரா இருக்கிறார். ஆண்டவராய் கல்வாரி சிலுவையில் ஓடி வந்ததுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ரத்த துளிகள் எங்கள் இதயத்தில் உலட்டும். அந்த ரத்தம் எங்களை வெளியேற பெற்றவர்களாய் மாற்றும். அந்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கும், எங்கள் நீதிமானாக்கும், எங்கள் பரலோகத்துக்கு செல்லும் வழிகளை தரும். தேவப்பிள்ளைகளே, அந்த பரலோக வாசனைகளுக்கு திறந்து தரும். தேவப்பிள்ளைகளே, ஆகவே ரத்தத்தினால் இன்னும் ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த சுதந்திரத்தை கொள்ளுவோம். பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அந்த ஆண்டவர் ஏன் ரத்தம் சிந்தினார் என்பது சிந்திக்கணும். அந்த ஏன் இவ்வளவு ஆண்டவர் ஏன் எனக்கு இவ்வளவு, நான் யாரு? ஆண்டவர் எப்போது நான் பெரிய நீதிமானாய் பக்திமானாய் இருக்கோம் இல்லை. எப்போ ஆண்டவர் என்ன நேசித்தார்? நானும் நீங்களும் பாவியா இருக்கும் போது, ஒண்ணுக்குமே இல்லை, ஒண்ணுமே எங்கள்கிட்ட இல்லை, பாவம், உடம்பு எல்லாமே பாவம், குற்றம். அப்ப நேசித்தார். எப்போது? தாயின் கருவில் உருவாகும் முன்னே. தேவப்பிள்ளைகளே, எவ்வளோ நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவர் எங்களுக்காக எத்தனை பாடுகளை தைத்துக் கொண்டார். ஆகவே அந்த சிலுவையிலே வடிகின்ற ரத்தத்தினாலே அந்த அவர் எங்களுக்காக 6 இடங்களில் ரத்தம் செஞ்சிருக்கார். அன்பானவர்களே, பாருங்க, அந்த ரத்தத்தை ஆண்டவருக்கு
ரத்தத்தினால் ஆசீர்வாதம் சுகத்துக் கொள்ள முதலாவது நான் சொன்னது போல அந்த கல்வாரி சிலுவையிலே கெத்சமனே தோட்டத்திலே முதலாவது ரத்தம் சிந்தி எங்களை ஜெப வீரராய் மாற்றார். ஜெபிக்க முடியாத எதிரின் அதிகாரத்தில் உடைத்து போடுகிறார். இரண்டாவது பிலாத்தின் அரண்மனையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே எங்களுக்கு சுகம் விடுதலை. என் மகளே இனி நீ நான் சுமந்த வியாதிகளை சுமக்க தேவையில்லை. என்ன வியாதிக்கான ரத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, அவர் விடுதலை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். உங்களுக்கு சாபங்கள் இருக்கா? என்ன சாபமோ தெரியல, சாபங்கள்லாம் ஆண்ட உடைத்து போடுவார். இனி உங்களுக்கு சாபமே இராது, அது ஆசீர்வாதமா மாட்டுவார். நாலாவது, கரங்களிலே பாவம் இருக்கு. நாங்க யாருமே பரிசுத்தவான் இல்ல, தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர். ஆனால் எங்கள் கையில் எதிர்காலமே பாவம் நிறைந்திருக்க அந்த பாவங்கள் எல்லாம் முடித்து ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாய் மாட்டுகிறார். அதற்காக தான் கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது. இன்னைக்கு கூட அநேகர் நாங்கள் பாவத்துல திரும்ப திரும்ப விழுந்து கொண்டிருக்கோம். சாத்தான் அந்த வலு சர்ப்பத்தின் வாழில் தான் விழுகிறோம். சாத்தான் வாழ்த்தான் தலையை எப்போ நசுக்கி விட்டான். அவனை ஜெயம் பெறுவதற்காக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கான். அதுக்கு அந்த கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. அன்று அவர் மரித்த பின் அவர் விழா எலும்பிலே ஈட்டியால் குத்தினார்கள். அதிலிருந்து மனவாட்டி ஆகிய அவருடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபையை கொடுத்திருக்காதே பிள்ளைகளே. அந்த சபையில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இது சாதாரண சபையில் அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. இது வெளியேறப்பட்டது, கனம் பெற்றது. இந்த சபை மனவாட்டி அந்த சபை தேவ பிள்ளைகளே. ஆகவே சிந்திப்போம். ஏப்பா எனக்காக இவ்வளவு நீ பாடுபட்டுக்கிறான், எனக்காகவா? நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கேன் ஆண்டவரே. எத்தனை நாள் அவளை மறுதளிச்சிருக்கேன். என் வார்த்தையால, சிந்தனையால, செயலால நான் எவ்வளவு தூரம் அப்பா அவளை மறுதளிச்சிருக்கேன் என்ன சொல்ல முடியாத ஆண்டவரே. எத்தனை முறை அவங்க சமூகத்தை புறச்சரிச்சிருப்பேன் அற்ப காரியங்களுக்காக. எத்தனை முறை நான் செபிக்காம வந்திருப்பேன். எத்தனை முறை நான் வேதத்தையே வாசிக்கிறது, பைபிளை தொடர்ந்தே பார்க்கறது இல்லப்பா. ஆனா நீங்க எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே அப்பா. எத்தனை முறை ஆண்டவரை நம்மளை திரும்ப திரும்ப சிலுவையில் அறைய. அந்த யூதர்களும் ரோமர்களும் ஒரே ஒரு முறைக்கு ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் அனுதினமும் ஆண்டவரை வார்த்தையினாலே, சிந்தையினாலே, செயல்களினாலே திரும்ப 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 சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம் தேவப்பிள்ளைகளே. எத்தனை முறை லேசப்பான சிலுவையில் அறைகிறோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் பாவத்தில் சிந்தையினாலும் செயலினாலும் பாவம் செய்யும் போது திரும்ப திரும்ப அவருக்கு வேதனை உண்டாக்குறோம் தேவப்பிள்ளைகளே. ஏன்னா அவர் உங்களை தான் நேசிக்கிறார். அவருடைய மனவாட்டிய சபை அவர் சரீரமா, அவர் தலையா இருக்க, அவருடைய சரீரமா இருக்கணும். சிந்திப்போம் தேவப்பிள்ளைகளே. அந்த வருகை சமீபமாயிற்று. இன்னைக்கு ஒரு நாளைக்கோ என்று தெரியாது. ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருடைய வருகையில் இருக்கணும். ஆண்டவர் அவருடைய சுய ரத்தத்தினாலே அவர் குடித்த ரத்த சின்னால் அந்த ஆசீர்வாதங்களை சுகந்தித்துக் கொள்ளும். நாங்கள் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்க போகிறோம். தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவையில் இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவையில் இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை.
கண்களை கண்டேன் கண்கள் குளமாகி போனதையா கூர்ந்து சிங்கி பாடுபட்ட மறந்தளிக்கவில்லை மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை கூர்ந்து சிங்கி பாடுபட்ட மறந்தளிக்கவில்லை மரணம் சூழ்ந்த நேரத்தில் விட்டுக் கொடுக்கவில்லை என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னை யோசித்தீரே என்னை நேசித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே தடுமாறும் கால்களை கண்டேன் கண்கள் குளமாகி போனதையா தடுமாறும் கால்களை கண்டேன் கண்கள் குளமாகி போனதையா மரணம் சூழ்ந்த நேரம் என்னை விட்டு கொடுக்க வேண்டாம் என்னை பற்றி தான் யோசித்தார் என்ன நேசித்தார் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கார்கள் என்று சொன்னார்கள் அன்பானவர்களே நன்றி அப்பா நீங்க என்னை இவ்வளவாய் நேசித்தீர்களே இவ்வளவாய் என் மேல் அன்பு செலுத்தீர்களே சொல்லுமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே திருவிழா காப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் திருவிழா காப்பனே நம்ம கோடான ஸ்தோத்திரம் கூடி மகிழ்ச்சி மௌனத்தை செலுத்துகிறோம் நன்றி நன்றி